Hi family, focus. Follow one course until successful. With this motto, இந்த சீரீஸ்ல குரூப் 1 மெயின்ஸ்க்கான மேக்ஸ் வீடியோஸ் பார்க்க போறீங்க. நோட்ஸ் எடுங்க, மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க until you master it. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு ஒரு moral support and a best coaching வேணும்னா full course join பண்ணணும்னா send WhatsApp message to number 9600819370. All the best. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தோல்விகளை தழுவும் பொழுது ஏமாற்றம் என நினையாமல் மாற்றம் என நினையுங்கள், பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பாலிட்டியில் செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன ஆக்ட்ஸ் பார்த்தோன்னா சார்ட்டர் ஆக்ட் 1600 பார்த்தோம், சார்ட்டர் ஆக்ட் 1609 பற்றி பார்த்தோம், அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 ரூல் இருக்குது, மெயின் ரூலு, கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல். ஸோ கம்பெனி ரூலில் என்னென்ன ஆக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 பார்த்தோம், அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 பார்த்தோம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 பார்த்தோம், ஆக்ட் ஆஃப் 1786 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793, 1813, 1833, 1853 இதெல்லாம் கம்பெனி ரூல் கீழே பார்த்தோம். அதாவது 1773லேருந்து 1858 வரைக்கும் இருக்கிற ஆக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு க்ரௌன் ரூல். க்ரௌன் ரூலில் என்னென்ன ஆக்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா போன கிளாஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அண்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861 பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்றைக்கி என்னென்ன ஆக்ட்ஸ் நம்ம க்ரௌன் ரூலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. ஸோ அதில் சைமன் கமிஷன், கம்யூனல் அவார்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அண்ட் லாஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இதெல்லாம் நம்ம க்ரௌன் ரூல் கீழே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஆக்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892. ஸோ இந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷ்னல் நான் official members in the center and the provisional legislative council, but maintain the official majority in them. It increased the functions of a legislative council, the power of discussing the budgets, addressing the questions to the executive. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இது பண்ணியிருப்பாங்க, அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதில் இருக்கிற மெம்பர்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 16 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 6 இது பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இருந்தது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் இதில் மோஸ்ட்டாக இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. லைக் எப்படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அஃபிஷியல் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஸோ இதில் அஃபிஷியல் மெம்பர்ஸில் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் இதில் ஆல்ரெடி அஃபிஷியலாக இருப்பாங்கல்ல அவங்க தான். ஸோ நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை யாருன்னு நம்ம பார்த்தோம் போன இதுலேயே. லைக் இவங்க கவர்னர் ஜென்ரல் செலக்ட் பண்ணுவார்கள் இல்லை, அவர் நாமினேட் அவர் செலக்ட் பண்ணுவார் இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணி. ஸோ அதில் இந்தியன்ஸையும் சேர்த்தாங்க. நம்ம பார்த்தோம் போன தடவை ராஜா ஆஃப் பினாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தின்கர் ராவ் இவங்களெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி நான் அஃபிஷியல் மெம்பர்ஸும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் யாரும் கிடையாது, வைஸ்ராயும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
இது ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ்லேயும் அதே மாதிரி தான் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் மெஜாரிட்டி தான் அங்கேயும் வந்து ஜாஸ்தி இருந்திருக்கு. ஐ மீன் இந்த நான் அஃபிஷியலையும் கம்பேர் பண்ணும்போது அஃபிஷியல் மெஜாரிட்டி தான் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பவர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா the பவர் ஆஃப் டிஸ்கஸிங் பட்ஜெட்ஸ், அதாவது இந்த பட்ஜெட்ஸ் மேக் பண்ணுறாங்கல்ல எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். லைக் வந்து நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஏன் இது எதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான ரைட்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க த பவர் ஆஃப் டிஸ்கஸிங் த பட்ஜெட்ஸ் யார் மேக் பண்ணுவானா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மேக் பண்ணுற பட்ஜெட்ஸை இவங்க கொஷின்ஸ் கேட்கலாம் அண்ட் அட்ரஸ் கொஷின்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். ஸோ 1892 இந்திய சபை சட்டம் இதோட அம்சங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடட் ஃபார் த நாமினேஷன் ஆஃப் சம் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது சில நான் அஃபிஷியல் மெம்பர்ஸு நாமினேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை யார் வந்து நாமினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பண்ணால் வைஸ்ராய் இருக்குல்ல, வைஸ்ராய் தான் நாமினேட் பண்ணுவார். ஆனால் எந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், யாரோட ரெக்கமெண்டேஷன்னா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷனையும் பெங்கால் சேம்பரோட ரெக்கமெண்டேஷனையும் எடுத்து. அதான் இந்த ஆக்டில் தான் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன்னு ஒன்று வந்திருக்கு. எலெக்ஷன்னா நமக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, லைக் ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் நிற்பாங்க எலெக்ஷனில், அவங்கள வந்து ஓட்டு போட்டு நம்ம வந்து ஜெயிக்க வைப்போம்ல. அதே மாதிரி எலெக்ஷன் ஒரு டேர்ம் இங்கே தான் வந்திருக்கு, பட் வந்து அஃபிஷியலாக அந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணல எலெக்ஷன்ற வேர்டை. ஆனால் வந்து நாமினேட் பண்ணுறாங்கல்ல, நாமினேட் பண்ணுறதும் வந்து லைக் எலெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தானே. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் எப்படி நாமினேட் பண்ணுறாங்கன்னா யாரோட ரெக்கமெண்டேஷன்லனா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் யார் பண்ணுறா, வைஸ்ராய் பண்ணுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை யார் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் பார்க்கணும்ல. ப்ரொவின்ஷியல்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டேட் அந்த நம்ம இப்போ இருக்கிற சென்டர் கம்பேர் பண்ணால் சென்டரு ஸ்டேட்டு லெஜிஸ்லேஷன் இருக்குல்ல, அதுதான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை யார் பண்ணுறான்னா கவர்னர் பண்ணுவார், கவர்னர் ஜெனரல் இருக்கார்ல அவர் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது யார், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார்ஸ் அண்ட் சேம்பர்ஸ். ஸோ நமக்கு என்ன தெரியும், சென்ட்ரலில் யார் பண்ணுவா, ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் வந்து வைஸ்ராய் பண்ணுவார், யாரோட ரெக்கமெண்டேஷனில் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேயும். அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் பண்ணுவா, கவர்னரும். ரெக்கமெண்ட் யார், இவங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேடு அசோசியேஷன், அப்புறம் ஜமீன்தார்ஸ், இந்த சேம்பர்ஸ். ஓகேங்களா? Made limited and indirect provision for the use of election in filling up some of the non-official seat both in the central and the provincial legislative council. The word election not used, process nomination made on the recommendation of certain bodies. நான் சொன்னேன்ல முன்னாடி, இங்கே தான் வந்து எலெக்ஷன் ஒன்று இது கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் அந்த வேர்டை டைரெக்டாக யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது எலெக்ஷன்னு ஒன்று வந்துடுச்சு இங்கேயே, ஆனால் என்ன அவங்க அஃபிஷியலாக அந்த டேர்ம் யூஸ் பண்ணல, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து 1892 ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் இது கீழே என்னென்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட இன்னொரு பேர் என்னென்னா மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்னென்னு பார்க்கணுன்னா, லார்ட் மார்லி வந்து அந்த டைமில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஓகேங்களா. அதே மாதிரி மின்டோன்றவர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. வைஸ்ராயும் ஒன்று தான், நம்ம பார்த்துருப்போம். கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவும் ஒன்று தான். அதாவது இவர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து ரூல் பண்ணும்போது வைஸ்ராய்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவர் டைரெக்டாக பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸை பார்க்கும்போது இவரை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுவாங்க. ஸோ லார்ட் மார்லின்றவர் அப்போது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவாக இருந்தார். லார்ட் மின்டோன்றவர் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். ஸோ இந்த ஆக்டை வந்து மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இன்க்ரீஸ்டு தி சைஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல்ஸ். ஸோ அதே மாதிரி இனி வர எல்லா ஆக்ட்லேயுமே இன்க்ரீஸ் தானே பண்ணியிருப்பாங்க. போன ஆக்ட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல்ஸ் இதுக்குள்ள. ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16 to 60. நீங்கள் நம்பர் வந்து ரொம்ப ஞாபகிச்சுக்கணும்னு கிடையாது, பட் வந்து ஓகே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிண்ட் மாதிரி. ஸோ சென்ட்ரல் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 16லேருந்து 60 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஸை. நம்பர் ஆஃப் members in the provincial legislative council are not uniform. ஸோ இங்கே வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவில் ஒவ்வொரு இடத்துலையும் லைக் ஒவ்வொரு மாதிரி இருந்ததில்ல ஸ்டேட்டில். ஸோ அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அதாவது ஒவ்வொரு ப்ரொவின்ஷியல்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதனால் யூனிஃபார்மாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டைன்ட் அஃபிஷியல் மெஜாரிட்டி central legislative provinces allow non-official majority provincial legislative councils. ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு முன்னாடி ஆக்டில் என்ன பண்ணாங்க, அஃபிஷியல் மெஜாரிட்டி தானே அதிகமாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் அஃபிஷியல் மெஜாரிட்டி இப்போவும் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ப்ரொவின்ஷியலில் வந்து நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்லார்ஜ் டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போத் த லெவல்ஸ். அதாவது சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. போன தடவை என்ன கொடுத்தாங்க, பட்ஜெட்டில் கொஷின் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் பவர்ஸை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த பவர்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, மூவ் ரெசல்யூஷன்ஸ் ஆன் த பட்ஜெட். இப்போ கூட நம்ம வந்து ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம வந்து நார்மலாக ரெசல்யூஷன் எடுப்போம், அது நம்ம பண்ணுவோம் பண்ணாமலேயும் இருப்போம். அதே மாதிரி தான் இவங்க கொடுக்குற ரெசல்யூஷன்ஸும் வந்து லைக் இவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணாமலேயும் இருப்பாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க மெம்பர்ஸ், அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கிட்ட கொஷின் கேட்கலாம், சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸு, அதுக்கப்புறம் ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபீச்சர் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் வித் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைஸ்ராய் அண்ட் கவர்னர். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மோஸ்ட்டாக வந்து இந்தியன்ஸை சேர்க்கலை, அது லெஜிஸ்லேட்டிவில் சேர்த்தாலும் நான் அஃபிஷியலாக தான் நிறைய சேர்த்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் நமக்கு வந்து இந்தியனை சேர்த்துருக்காங்க. அவர் பேர் என்னென்னா சத்யேந்திர பிரசாத் சிங்கா. ஓகேங்களா. ஸோ அவர் என்னவா சேர்த்துருக்காங்க அப்படின்னா, வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சேர்த்துருக்காங்க. அவர் என்னவா சேர்த்துருக்காங்கன்னா லா மெம்பராக சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் இவர் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் லா மெம்பராக சேர்றதுக்கு. அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, introduced a system of communal representation for Muslims accepting the concept of separate electorate. அதாவது முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு எலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட் எலெக்ட்ரேட்னா, அதாவது அந்த அந்த ஒரு தொகுதியில் முஸ்லீம் மட்டும்தான் நிற்கலாம். அந்த முஸ்லீம் நிற்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணி அவங்கள வைக்க முடியும். அதுதான் முஸ்லீம் மெம்பர்ஸ் செலக்டட் ஒன்லி பை த முஸ்லீம் ஓட்ஸ். ஸோ அங்கே வந்து நிறைய ஹிந்துஸ் இருந்தாலும் அவங்க ஓட்டை கணக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த முஸ்லீம்ஸ் இப்போ அந்த தொகுதியில் முஸ்லீம்ஸ் நிற்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அவங்கள வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியும். அதுதான். Thus the act legalized communalism.
ஸோ இந்த ஆக்டில் வந்து கம்யூனலிசமை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லீகலைஸ் கம்யூனலிசம் சொல்லும்போது லார்ட் மின்டோவை வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ட் மின்டோ யாருன்னு நமக்கு தெரியும், வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்போது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு வந்து அவங்க செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா பிரசிடென்சி கார்பரேஷன், அப்புறம் வந்து சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஜமீன்தாஸ், இந்த மாதிரி இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க செப்பரேட் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஸோ 1919 என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொவின்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஆக்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 1919 வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆன் August 20, 1917 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிக்ளேர்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, கிராஜுவல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா. அதாவது இந்த டைமில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிள்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து யாராவது நம்ம வந்து ஒரு ஸ்கூலே நடத்துகிறோன்னா அந்த ஸ்கூலில் என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியாவை ஃபஸ்ட்டு டைம் இந்த ஆக்ட் மூலியமாக தான் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனாக்டட் இன் 1919, ஆனால் கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போனா 1921. எனாக்ட் பண்ணிட்டாங்க 1919. எப்போ வந்ததுன்னா 1921. இந்த ஆக்டை என்ன சொல்கிறாங்கன்னா மான்டாகு சால்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். அதாவது போன இதில் நம்ம பார்த்தோம் மோர்லே மின்டோ, அதே மாதிரி இதில் மான்டாகு சால்ம்ஸ்ஃபோர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மான்டாகுன்னு யாருன்னா நமக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, லார்ட் சால்ம்ஸ்ஃபோர்ட் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலாக்ஸ் த சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரொவின்ஷன்ஸ். அதாவது சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததில் சென்ட்ரல் தான் மற்ற எல்லா ப்ரொவின்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது, அதெல்லாம் டிமார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இதில் என்ன வந்து ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து வைஸ்ராய் ஆர் கவர்னர் ஜென்ரல் ரெண்டு பேரும் ஒன்று தான், தெரியும்ல. ஸோ இதுக்கு கீழே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ வந்து இதில் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வந்து பைகேமரலிசம் கொண்டு வந்திருக்காங்க. பைகேமரலிசம் கொண்டு வந்திருக்காங்களா, இந்த ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க பைகேமரலிசம். அதில் வந்து 25% பட்ஜெட் ஓட்டட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயின்மெண்ட் மோஷன். இந்த அட்ஜாயின்மெண்ட் மோஷன்றதை நம்ம பார்லிமெண்ட்ரி சாப்டரில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பேசிக்காக வந்து பைகேமரலிசம்னா ஒன்றும் இல்லை, இப்போது இருக்குல்ல அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ், அதாவது ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு இருக்குல்ல. ஸோ வந்து இதோட டென்யூர் எப்படின்னு பார்த்தோம்னா 5 years ஒன்ஸு, இது வந்து 3 years ஒன்ஸ். கரெக்டுங்களா. இப்போ வந்து இதையும் 5 yearsஆக மாற்றிப்பாங்க. ஸோ வந்து இதுதான் பைகேமரலிசம், அதாவது ரெண்டு வகையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 25% பட்ஜெட் ஓட்டட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மேக் பண்ணுற பட்ஜெட்டை தான் இவங்க வந்து கொஷின் பண்ண முடியும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்களும் வந்து கொஞ்சம் கலந்துக்கலாம், அந்த மாதிரி பட்ஜெட் மேக் பண்ணும்போது இவங்களும் வந்து ஒரு பார்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது பைகேமரலிசம் கொண்டு வந்துட்டாங்களா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எடுத்துகிட்டு. இப்போது இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது இந்த அப்பர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எடுத்துகிட்டு இந்த அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் இருக்காங்கல்ல, அவங்களே எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, பை டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட்ஸ் மூலிமா சூஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக எலெக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. டைரெக்டாக எலெக்ஷன் மெத்தட் மூலிமா சூஸ் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரினா லிமிட்டட் ஃப்ரான்ச்சைசிஸ், அதாவது எல்லாருமே
ஓட் பண்ணுற மாதிரி கிடையாது. இப்போ இருக்குல்ல, இப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஓட் பண்ணலாம். ஆனால் அப்போது அப்படி கிடையாது. அந்த 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 ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃப்ரான்ச்சைஸ்னால் ஒன்றும் இல்லை, ரைட் டு ஓட். அதாவது இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வச்சு, டேக்ஸு, அப்புறம் அவங்களோட எஜுகேஷன், அந்த இது மூணுத்தையும் கேல்குலேட் பண்ணி அந்த பர்சன்ஸுக்கு மட்டும் ஓட் பண்ணுற ரைட் கொடுக்குறாங்க. அவங்க ஓட் பண்ணி இந்த அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இது வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஓட் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, நமக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக அவங்களோட கொஷின்ஸ்க்கு. ஸோ அதனால இது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று இருந்தது இல்லை, அதில் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. Focus. Follow one course until successful. With this motto, in the series Group 1 Mainsக்கான Max videos பார்க்க போறீங்க. நோட்ஸ் எடுங்க, மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க until you master it. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் பெஸ்ட் கோச்சிங் வேணும்னா, ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா, send WhatsApp message to number 9600819370. All the best.